கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். இன்றைய வேத பகுதி ஆமோஸ் அதிகாரம் 7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்கத் தொடங்குகையில் அவர் வெட்டு கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது, நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆழியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமுமாக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடே எழும்பி வருவேன் என்றார். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறை பிடித்துக் கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லச் சொன்னான். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாய் இருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதித்திரமாக, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல. நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டாத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறபோது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்துப் போவாய். இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமோஸ் அதிகாரம் 8. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அந்நாளிலே தேவ ஆலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி, கள்ளத்தராசினால் வஞ்சித்து, தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும், தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் அவர் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி, பூமியில் தமது கீழ் அறைகளை அஸ்திபாரப்படுத்தி, சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இதோ
கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரக் குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர்சவா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணை இடுகிறவர்கள் விழுவார்கள். இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார். ஆமோஸ் அதிகாரம் 9. ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர், நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடிமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல் வெள்ளமாகும். அவர் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி பூமியில் தமது கீழ் அறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவர்களை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்தில் இருந்தும் பெலிஸ்தரை கப்தோரில் இருந்தும் சீரியரை கீரில் இருந்தும் கொண்டு வரவில்லையோ? இதோ, கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடி அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, ஜல்லடையினால் சலித்தறிகிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள்.
அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம். அதிகாரம் 6. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்தபோது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடி இருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரையும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண் மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 13. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். துன்மார்க்கரின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். துன்மார்க்கனோ வெட்கமும் இலைச்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான்.
நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தியடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திரு வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலைச்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். எந்தன் பாவங்களை போக்கத்தாவி உயிர் விடுத்த கல்வாரி மலையில் பாவி நான் உந்தன் பாதம் குனிந்து பரிவுடனே இப்போ தாவி பணிந்து, பாவி நான் உந்தன் பாதம் குனிந்து பரிவுடனே இப்போ தாவி பணிந்து கல்வாரி மலையில் எந்தன் பாவங்களை போக்கத்தாவி உயிர் விடுத்த கல்வாரி மலையில் தேடி வந்த மேய்ப்பா, பாதம் குனிந்து வரும் அலைந்து போன ஆட்டை தேடி வந்த மேய்ப்பா, ஆடுகளுக்கு உந்தன் உயிர் தன்னை கொடுத்து நானே நல்ல மேய்ப்பன் என்று உரைத்து, ஆடுகளுக்கு உந்தன் உயிர் தன்னை கொடுத்து நானே நல்ல மேய்ப்பன் என்று உரைத்து கல்வாரி மலையில் எந்தன் பாவங்களை போக்கத்தாவி உயிர் விடுத்த கல்வாரி மலையில் பாரச்சிலுவை எடுத்து எந்தன் பாவங்களை தடுக்க மேவி உயிர் விடுத்து பாரச்சிலுவை எடுத்து காயங்கள் பட்டு குருசினிலே முள்முடி தரித்து, கோரமாகவே காயங்கள் பட்டு குருசினிலே முள்முடி தரித்து கல்வாரி மலையில் எந்தன் பாவங்களை போக்கத்தாவி உயிர் விடுத்து கல்வாரி மலையில் எத்தனையோ துன்பம் இந்த ஏழைகளை விட்ட அத்தனையும் சகித்து எத்தனையோ துன்பம் பக்தி நெறியில் என்னை நடத்திடவேதா பாடுகளை நீ சகித்தமை தேவா, பக்தி
கல்வாரி மலையில் குத்திட சேவகனும் நாதா உந்தன் விழாவிலை குருதியும் வடிய குத்திட சேவகனும் வடிந்த உன் உதிரத்தின் வல்லமை தந்த புண்ணியனே உம்மை போற்றியே வந்தேன். வடிந்த உன் உதிரத்தின் வல்லமை தந்த புண்ணியனே உம்மை போற்றியே வந்தேன். கல்வாரி மலையில் எந்தன் பாவங்களை போக தாவி உயிர் விடுத்த கல்வாரி மலையில் தோத்திரமே தேவா என்னை பாத்திரமாக மீட்ட தாவீதின் கோத்திரனே தோத்திரமே தேவா. குரிசினில் தொங்கினி பொருதியும் வீட்டி பாரினிலே என்னை பறிவுடன் வைத்தீர். குரிசினில் தொங்கினி பொருதியும் வீட்டி பாரினிலே என்னை பறிவுடன் வைத்தீர். கல்வாரி மலையில் எந்தன் பாவங்களை போக்க தாவி உயிர் விடுத்த கல்வாரி மலையில். இப்போது டியூன் இன், ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் 365 சேனல் கிடைக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க.